வணக்கம். என்னுடன் படிக்க வாருங்கள். மூப்பர் பிராக். இன்று நாம் யாத்திராகமம் 35 முதல் 40 வரை, மேலும் லேவியராகமம் 1, 4, 16, 19 ஆகியவற்றைப் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்திருந்தார்கள். ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வருவதுதான் முழு நோக்கமா? இல்லை. தேவன் தமது மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மட்டும் வெளியே கொண்டு வர முயன்றவர் அல்ல. அடிமைத்தனத்தின் சிந்தனையையும் அவர்களின் உள்ளத்திலிருந்து நீக்கி நடத்த விரும்பினார். அவர்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனால்தான் இந்த பாடத்தின் பெயர் கர்த்தருக்கு பரிசுத்தம். இஸ்ரவேல் மக்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று நினைத்துப் பாருங்கள். பல தலைமுறைகளாக அவர்கள் எகிப்தின் கீழ் வாழ்ந்தார்கள். அவர்கள் எகிப்தின் அதிகாரத்தையும், எகிப்தின் கோவில்களையும், எகிப்தின் தேவர்களையும், எகிப்தின் பயத்தையும், எகிப்தின் அடிமைத்தனத்தையும் பார்த்திருந்தார்கள். அப்படியானால் தேவன் அவர்களை விடுவித்த பின் என்ன செய்தார்? அவர் அவர்களுக்கு வாழ்வதற்கான புதிய வழியை கற்றுக் கொடுத்தார். வனாந்தரம் ஒரு பாடசாலையாக மாறியது. கட்டளைகள் ஒரு பாதையாக மாறின. ஆசரிப்புக் கூடாரம் ஒரு பரிசுத்த மையமாக மாறியது. பரிசுத்தம் என்பது நீங்கள் செல்லும் இடம் மட்டுமல்ல என்பதை தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடன் சேர்ந்து நீங்கள் யாராக மாறுகிறீர்கள் என்பதே பரிசுத்தம். யாத்திராகமம் 35 மோசே மக்களை ஆசரிப்பு கூடாரத்திற்காக காணிக்கைகளை கொண்டு வர அழைத்தார். தேவன் அவர்களை கொடுக்க கட்டாயப்படுத்தினாரா? இல்லை. அந்த காணிக்கை விருப்பமுள்ள இருதயத்திலிருந்து வரவேண்டியது. பொன், வெள்ளி, வெண்கலம், நுண்ணிய புடவை, தோல்கள், மரம், எண்ணெய், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவை உள்ளம் எழுப்பப்பட்ட மக்களால் கொண்டு வரப்பட்டன. இது முக்கியம், ஏனெனில் பரிசுத்தம் அழுத்தத்தால் மட்டும் கட்டப்படுவதில்லை. இருதயம் தேவனை நோக்கித் திரும்பும்போது அது வளர்க்கிறது. இந்த கதை பொருட்களைப் பற்றியது மட்டுமல்ல, தங்களை கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கொண்ட ஒரு மக்களைப் பற்றியது. கர்த்தர் ஏன் ஆசரிப்புக் கூடாரத்தை கட்டும்படி கட்டளையிட்டார்? ஏனெனில் அவர் தமது மக்களிடையே வாசம் செய்ய விரும்பினார். ஆசரிப்புக் கூடாரம் வனாந்தரத்தில் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு ஆலயம் போல இருந்தது. முகாமின் மையத்தில் ஒரு பரிசுத்த இடம் நின்றது. தேவன் தூரத்தில் இல்லை என்பதை அது இஸ்ரவேலுக்கு கற்றுக் கொடுத்தது. அவர் அருகில் வரத் தயாராக இருந்தார். ஆனால் தேவனிடம் நெருங்கி வர பரிசுத்தம் தேவை என்பதையும் அது கற்றுக் கொடுத்தது. ஆசரிப்புக் கூடாரத்தில் ஒழுங்கு இருந்தது. பரிசுத்த எல்லைகள் இருந்தன. நியமங்கள் இருந்தன. இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவை நோக்கிக் காட்டின. ஆசரிப்புக் கூடாரத்தின் உள்ளிருந்த பொருட்கள் என்ன கற்றுக் கொடுத்தன? அவை தேவனிடமே திரும்பிச் செல்லும் பயணத்தை கற்றுக் கொடுத்தன. பலிபீடம் பாவநிவர்த்தி தேவை என்பதைச் சுட்டிக்காட்டியது. தண்ணீர் தொட்டி சுத்திகரிப்பைச் சுட்டிக்காட்டியது. விளக்குத்தண்டு பரிசுத்த ஒளியைச் சுட்டிக்காட்டியது. தூபபீடம் ஜெபம் பரலோகத்தை நோக்கி எழும்புவதைக் காட்டியது. திரைக்குப் பின்னால் உடன்படிக்கையின் பெட்டி இருந்தது. அது தேவனுடைய சந்நிதியையும் இஸ்ரவேலுடன் அவருடைய உடன்படிக்கை உறவையும் குறித்தது. செய்தி தெளிவாக இருந்தது. நாம் தேவனுடைய சந்நிதிக்குள் சாதாரணமாக அலைந்து திரும்பிச் செல்ல முடியாது. உடன்படிக்கை, சுத்திகரிப்பு, பலி, ஜெபம், ஒளி, இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் ஆகியவற்றின் மூலமாக நாம் வருகிறோம். யாத்திராகமம் 40 ஆரோனும் அவருடைய குமாரர்களும் கழுவப்பட்டு, பரிசுத்த உடைகளால் உடையணிவிக்கப்பட்டு, அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். அது ஏன் முக்கியம்? ஏனெனில் பரிசுத்த சேவைக்கு பரிசுத்த ஆயத்தம் தேவை என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அவர்கள் வெறும் மத வேலையைச் செய்தவர்கள் அல்ல. அவர்கள் அவருடைய மக்களுக்காக தேவனுக்கு முன்பாக நின்றார்கள். கழுவுதல் சுத்திகரிப்பை கற்றுக் கொடுத்தது. உடை அணிவித்தல் பரிசுத்தத்தால் மூடப்படுவதை கற்றுக் கொடுத்தது. அபிஷேகம் தேவனுடைய பணிக்காக பிரித்தெடுக்கப்படுவதை கற்றுக் கொடுத்தது. இந்த பழமையான நியமங்கள் தமது மக்களை சுத்திகரித்து, மூடி, அழைத்து, பரிசுத்தப்படுத்துகிற இரட்சகரை நோக்கி இஸ்ரவேலின் கவனத்தை திருப்பின. லேவியராகமம் இன்றைய வாசகர்களுக்கு சில நேரங்களில் வித்தியாசமாகத் தோன்றலாம். பலி, இரத்தம், பலிபீடங்கள், கழுவுதல், காணிக்கைகள்,
கவனமான விவரங்கள் ஆகியவை நம்முடைய தினசரி வாழ்க்கையிலிருந்து தூரமாகத் தோன்றலாம். அப்படியானால் தேவன் என்ன கற்றுக் கொடுத்தார்? பாவம் உண்மையானது, மனந்திரும்புதல் முக்கியமானது, மன்னிப்பு பாவநிவர்த்தியின் மூலம் வருகிறது என்று அவர் கற்றுக் கொடுத்தார். அந்த பலி இயேசு கிறிஸ்துவை மாற்றியதாக இல்லை. அது அவரை நோக்கிக் காட்டியது. ஒவ்வொரு காணிக்கையும் மனதே தேவனுடைய ஆட்டுக்குட்டியை நோக்கித் திருப்ப வேண்டியது. பாவம் முக்கியமல்ல என்று நடிப்பதன் மூலம் யாரும் சுத்தமாக மாற முடியாது என்பதை இஸ்ரவேல் கற்றுக்கொண்டது. இரட்சகரின் இரக்கத்தாலும் பலியாலும் நாம் சுத்தமாகிறோம். லேவியராகமம் 16 நமக்கு பாவநிவர்த்தி நாளைக் காட்டுகிறது. அந்த பரிசுத்த நாளில் என்ன நடந்தது? பிரதான ஆசாரியன் மக்களுக்காக செயல்பட்டான். பலி செலுத்தப்பட்டது. தூபம் எழுந்தது. இரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி எடுத்துச் செல்லப்பட்டது. பிறகு மற்றொரு ஆடு இஸ்ரவேலின் பாவங்களை குறியீடாக முகாமுக்கு வெளியே கொண்டு சென்றது. அதற்கு என்ன அர்த்தம்? பாவம் அகற்றப்படுவதற்கான இரக்கமுள்ள வழியை தேவன் காட்டினார் என்பதுதான் அதன் அர்த்தம். ஆழமான அர்த்தத்தில் இது இயேசு கிறிஸ்துவை நோக்கிக் காட்டியது. அவரே உண்மையான பிரதான ஆசாரியர். அவரே உண்மையான பலி. அவர் பாவத்தை எடுத்துச் சென்று தேவனுடைய சந்நிதிக்கு திரும்பும் வழியைத் திறக்கிறார். அப்படியானால் இன்று நமக்காக கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து பாவிகளை மன்னிப்பவர் மட்டுமல்ல, அவர் மக்களை பரிசுத்தமாக்குகிறார் என்பதுதான் அதன் அர்த்தம். லேவியராகமம் 19 சொல்லுகிறது, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள். அந்தக் கட்டளை குளிர்ந்ததோ முடியாததோ அல்ல. அது ஒரு அழைப்பு. இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசம், மனந்திரும்புதல், உடன்படிக்கைகள், நியமங்கள், பலி, விருப்பமுள்ள கீழ்ப்படுதல் ஆகியவற்றின் மூலம் தேவன் இருதயத்தை மாற்றுகிறார். இஸ்ரவேலின் ஆசரிப்புக் கூடாரம் கிறிஸ்துவை நோக்கிக் காட்டியது. பலிகள் கிறிஸ்துவை நோக்கிக் காட்டின. பாவநிவர்த்தி நாள் கிறிஸ்துவை நோக்கிக் காட்டியது. இன்றும் நமது ஆலயங்கள் நம்மை கிறிஸ்துவை நோக்கித் திருப்புகின்றன. அவர் சிறையிலிருந்து வெளியே வரும் வழி. அவர் பரிசுத்தத்திற்குள் செல்லும் வழி. அவர் நம்மை பரிசுத்தமாக்க வல்லவர்.